திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. வந்துட்டேன்டா. சரி, என்ன பண்ணலாம்? ஸோ வணக்கம் ஆண்டி அண்ட் அங்கிள்ஸ். வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது. நானும் வீடியோ போடணும் பார்த்து தான் இருக்கிறேன். ஆனால் என்ன தெரியல, வீடியோ போட முடியல. அந்த லாஸ்ட் ஒரு 2 months வீடியோ போட முடியல. நிறைய பேர் கேட்டாங்க, ஆனால் ப்ரோ வீடியோ போடல என்ன ஆச்சு? நிறைய பேர் கேட்டாங்க. சீரியஸ்லி எனக்கு சீரியஸ் ஆகுது. நான் என் வீடியோ நானே பார்க்க மாட்டேன். இவங்க ஆர்வமாக கேட்டுக்கிறாங்க, ஏன் வீடியோ போடல என்ன ஆச்சு சொல்லி கேட்டுக்கிறாங்க. சரி, அதுக்காக வீடியோ போடணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து கேட்டாருன்னா நான் வந்துட்டேன்னு சொல்லு. திரும்பி வந்துட்டேன் வந்து கேட்டா அட யாரும் கேட்க மாட்டாங்கடா. நீயா எவனையாவது கூப்பிட்டு சொல்லு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோமா? மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாமா? ஊர்ல இருந்து வரேன்ப்பா, பஸ்ஸை தொலைச்சிட்டேன், மேஸ்திரி கூட வந்தேன், மேஸ்திரி என்னை விட்டு போயிட்டாரு, திருப்பி நான் கூட போய் ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு காசு கேட்பானுங்க. இன்னொரு தடவை அப்படி பண்ணாத, பார்க்க அழகா இருக்கன்றதுனால தான் விட்றேன். ஓ டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கு, என்ன விட மாட்டீங்க சார். அந்த பொண்ணு போயிட்டு வரீங்க சார், என்ன சார் இது? டாக்குமெண்ட்லாம் இருக்கு, இப்பதான் பாத்தீங்க. அதுக்குள்ள வந்து அந்த பொண்ணை மட்டும் இப்போ வந்தோம். நான் சொன்னேன் அப்படி சொல்லு. அழகா இருக்க நீ இருக்கேடா சார். அதுக்கு நான் என்ன சார் சுடிதார் போட்டா சார் வர முடியும்? ஐ வாண்ட் டு சே ஒன்லி ஒன் திங், புரிஞ்சவன் பிஸ்தா. இதில் ரொம்ப ஆப்பாக இருந்தது எதுனா வந்து அந்த பப்ஜி வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுதான் சரி, நம்மளும் சின்ன பசங்க சொல்லிட்டு பப்ஜி வச்சு கொடுத்தா அவனை கேம் அனுப்புறானுங்க. கேம் கட் பண்ணிட்டு கேலரிக்குள்ளே போவானுங்க. அப்போ ரொம்ப பாருங்க ஒரு பயம். டேய், கேமை கட் பண்ணுறா, கேலரிக்குள்ளே போ. இங்கே பாரு, மாமா ஏதோ ஒரு பொண்ணோட ஃபோட்டோ எடுத்திருக்காரு. தாத்தா இங்கே பாருங்களேன், மாமா ஏதோ ஒரு பொண்ணோட ஃபோட்டோ எடுத்திருக்காரு. இதோ பாருங்களேன். Nobody, literally nobody. Dina in 2028. உன் சின்ன இதழ் முத்தம் ஜன்மம் வீணென்று போ. உன் வண்ண திருமேனி என் வயது பாடென்று. உன் அழகு ராஜாங்கம் ஆளாமல் என் ஆவி சிறிதாகி போ. என் உயிரே நீதான். ஆக்சுவலி இது பழைய மீம் தான், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த மீம் தான். ஆனால் எனக்கு சின்ன சின்ன ஒரு டவுட் இந்த பாட்டு பக்கம் தான். ஏன்னா இவர் எங்கேயோ பாடினுப்பாரு, ஆனால் ஜோதிகா எப்படி கரெக்டாக கேட்கும். அது சின்ன சின்ன டவுட் ரொம்ப நாளாக இருந்துச்சு. உங்களுக்கு இதே மாதிரி டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, இல்லைனாலும் கமெண்ட் பண்ணுங்க. நேற்று ஒரு அக்கா வந்திருந்தாங்க. அவங்க வந்து கேட்டாங்க, 1 லட்சம் என்கிட்ட 1 லட்சம் தான் இருக்கு, அந்த 1 லட்சத்துக்குள்ள கல்யாண காம்பு ஏதாச்சும் வருமான்னு கேட்டாங்க. என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாங்க, நான் வீட்டு வேலை தான் செய்யறேன், ஆனா என் பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் வச்சிருக்கேன், 1 லட்சம் தான் என்கிட்ட இருக்கு, அந்த 1 லட்சத்துக்குள்ள ஏதாச்சும் காம்போ வருமான்னு கேட்டாங்க. என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்டாங்க. இதை பார்த்துட்டு போயிட்டு எங்க அப்பாட்ட சொன்னேன், இவ்வளவு கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்களாப்பா இந்த உலகத்துல. எங்க அப்பாட்ட ரொம்ப அடம் பிடிச்சி இவ்வளவு ஃபீல் பண்ணி சொல்றாங்கன்னு எல்லா மக்களுக்காக எங்க அப்பாட்ட அடம் பிடிச்சி கேட்டு 57,000 ரூபாய் காம்போ ஒன்று ரெடி பண்ணிருக்கேன். கல்யாண காம்போ ரெடி பண்ணிருக்கேன். இதுல என்னென்ன வரும் பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய வாட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், சைட் டேபிள், 5க்கு 6 கால் பெரிய கட்டில், ஒரு மேட்ரஸ், ஒரு 3 சீட் சோஃபா, ஒரு டீப்பா, 2 பில்லோ, பெட்ஷீட், பில்லோ, ஒரு கவர், இது எல்லாமே சேர்த்து 57,000 ரூபாய் தான். நீங்க 1 லாக் கையில எடுத்துட்டு வந்தீங்கன்னா 2 கல்யாணம் ஃப்ரீ. 1 லட்சத்துல 2 கல்யாணமா? நைஸ் ஒன். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? உன் சௌரிய பிள்ளைக்கு சொல்லுவான், வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா உன் சௌரிய பிள்ளைக்கு பேசுவோம், நாங்க படிச்சு கொடுப்போமா என்ன கேட்கலாம். இந்த மூவியோட கதையே புரியல. ஏன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் வாழ்றானுங்க, திருப்பி அவங்களே போன்றானுன்னு. வயசான காலத்துல ஏன்டா இப்படி ஒரு நினைக்கிறீங்க? கேட்டு பாரு, ஒதுக்கிற கோப கொண்டாடு. இந்த ஆசிரியர் எப்படி அவங்க வீட்டுக்கு போவான்? ஃபர்ஸ்ட் எப்படி எங்க வீட்டுக்குள்ளே இவனை சேர்ப்பாங்க.
இவன் தெருவில் ஏதாவது ஒரு நாய் இருந்தால் அந்த நாய் வேணும் ஓசை வைக்குமா தெருக்குள்ள. என்னடா மண்டை இது? டீ கடையில டைல்ஸ் ஓட்டினா மாதிரி. நாயக்கையா அத காலே தமதே தட்டுமா பாய் லீடர் நாயக்கையா ஓ துச்சனையா ரக்கினா பல்லையா பாய். 30 வருஷமா இந்த ரெப்புடேஷனை ஒரே மூவி காலி பண்ணிடுச்சு. ஐயோ பிராண்டுன்னு தெரியுமா இல்லையோ? இல்லை சார், எனக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கமே இல்லை. எனக்கு அந்த ஸ்மெல்லே ஆகாது. 25 பஃப்ஸ் பிரச்சனை மண்டியில் ஓடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தலை வலிக்குது. உங்களுக்கு புரிகிற மாதிரி கடைசியாக ஒரே ஒரு வாட்டி நான் சொல்கிறேன். நீங்கள் யாரோ நினச்சி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, லேடிஸ் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. வேற எங்கேயாவது போய் இதெல்லாம் வச்சுக்கூடாதா? நோ, வா நந்தினி, நாம வேற சீட்டுக்கு போய். ஸோ அவ்வளோதான் கைஸ், தட் இஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ. இனிமேலாவது வீடியோ அடிக்கடி வரும்னு நினைக்கிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு மீ மட்டும் பேலன்ஸ் இருக்கு, அது மட்டும் பார்த்துடலாம். உங்ககிட்ட உனக்கு கேட்கலாமா? உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா என் பேரை வைக்கிறியா?